ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கட்டுறதுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே உட்காந்த உடனே செலியனே மடியில் உட்காந்துட்டான். அப்புறம் 2 பேர் சேர்ந்து அரிசியெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றுனாங்க. அப்புறம் நாங்களும் அரிசியெல்லாம் போட்டு கட்டியாச்சு. வருஷம் கார்த்திகை மாதம் தான் போவாங்க. இந்த டைம் சித்திரை மாதம் போகிறாங்க. கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு இப்போ போகிறாங்க. இவங்க வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமை சாமி பார்க்குற மாதிரி. இது எடை டைமுங்கிறதுனால இந்த சனிக்கிழமை நட சாத்திடுவாங்களாமா. அதனால அதுக்கு முன்னத்த நாள் வியாழக்கிழமை கிளம்பிட்டாங்க, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ற மாதிரி. கார்த்திகை மார்கழியில் எப்போவும் ரெகுலராக கோயில் தந்துருப்பாங்களாட்டுக்குது. இந்த இடப்பட்ட டைமில் கோயில் நட சாத்திடுவாங்களாம்மா. எப்போன்னு கரெக்டாக தெரில. ஆனால் இந்த சனிக்கிழமை நட சாத்திடுவாங்கன்ட்டு கிளம்பியாச்சு. கோவிலுக்கும் போயிட்டாங்க. அந்த சீசன் டைம் வர்ற அளவு விடவே அதிக கூட்டமாக தான் இருந்துச்சாமா. ஏன்னா இப்போ குழந்தைகளுக்காக லீவ் விட்டுருப்பாங்கல்ல, குழந்தைகளை கூப்பிட்டு போகிறவங்கெல்லாம் இப்போ தான் போவாங்க. கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இப்போ எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த டைமும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சாமா. இங்கே பாருங்க, குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் போகிறாரு. தீக்ஷித்துக்கும் மாலை போட்டு கோயிலுக்கு போகணுன்னு ஆசை. அவனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வந்தாங்களாம்மா. அதை சொல்லியிருக்கிறாங்க. இவனுக்கும் போடணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் நடக்க முடியலன்னா அவனை தூக்கிட்டு போகணுமில்ல. அவங்க அப்பா இருந்தாலும் தூக்கிட்டு போக முடியாது, அவர் நடக்கிறதே பெருசு. அதில் அவனையும் தூக்கிட்டு போக முடியாது. அதனால முன்னாடியெல்லாம் நடக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் வருஷம். அவர் சொல்கிற மாதிரி தான் இவனும் பண்ணுவான். செலியனு கூட நடந்து போயிடுவான். ஆனால் தீக்ஷித்து கொஞ்சம் தூரம் நடப்பான். அப்புறம் சோம்பேறி மாதிரி தூக்குப்பா அப்படின்பா. அதனால விட்டு போயிடுறாரு. நான் என்ன நினச்சேன்னா, இவங்க போகிற வண்டியிலேயே கோயில் வரைக்கும் போயிடுவாங்க. அங்கேருந்து படி மட்டும் ஏறுறதுன்னு நினச்சேன். அப்படி இல்லையாம்மா, இவங்க போகிற வண்டி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்களாம்மா. அங்கேருந்து பஸ் இருக்குமாம்மா. அந்த பஸ்ஸில் போய் தான் கோயில்கிட்ட இறங்கி அங்கேருந்து படியில் போகணுமாம்மா. எல்லோரும் சாமி கும்பிட்டு நெய் தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குளிர் காலத்தில் கார்த்திகை மார்கழியில் சபரிமலைக்கு போகும்போது நெய் தேங்காய்க்குள்ளே நெய் கெட்டியாக இருக்கும். குளிருங்கிறதுனால நல்லா தெவஞ்சிரும். இது வெயில் காலங்கிறதுனால யாருதுமே கெட்டியாக இல்லையாம்மா, எல்லாத்துக்குமே தண்ணி மாதிரி தான் இருந்துச்சாம்மா. குளிர் காலத்தில் எல்லாத்துக்குமே நெய் கெட்டியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சிலர் தனியாகிட்ருக்கும். ஆனால் இந்த டைம் எல்லாத்துக்குமே தண்ணி மாதிரி தான் இருந்துச்சாம்மா. ஒரே ஒருத்தவங்களது மட்டும் லைட்டாக கெட்டியாக இருந்துச்சு, ரொம்பலாம் கெட்டியாக இல்லையாம்மா. வெயில் அதிகமாக இருக்குது, வெயில்லையும் அவங்க நடந்து போகிறாங்களா, அதனால தான் அப்படி இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு வந்திருக்காங்க. 2 கடை இருந்திருக்குது. ஃபஸ்ட்டு கடையில் பெரியவங்களாம் வாங்கியிருக்கிறாங்க. செகண்ட் கடையில் ஹஸ்பண்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வாங்கின செகண்ட் கடையில் நேந்தர் சிப்ஸ் 1 கிலோ 250 ரூபாயாம்மா. இந்த ஃபஸ்ட்டு கடையில் வாங்கினவங்க 350 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு இவங்க வாங்குறவங்க வந்துட்டு விலையை கேட்டு, அடடா இது தெரியாமல் போய் நாங்கள் அங்கே வாங்கிட்டோமே, உங்கள் கூடயே சேர்ந்து இங்கே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்களாம்மா. பக்கத்து கடையில் 100 ரூபா டிஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அங்கலாப்பட்டே இருந்தாராமே. யாருக்கா இருந்தாலும் அங்கலாப்பா தான் இருக்கும். நம்மளுக்கே இருந்தாலும் நம்ம கூட வந்தவங்க 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, நம்ம 350 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாப்பா தான் படுவோம். சனிக்கிழமை காலையில் 3:15 வீட்டுக்கு வந்துட்டாங்க. தீக்ஷித்து நைட்டே தூங்கும்போது அப்பா நீ மறக்காமல் எழுப்புமா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவனே எந்திரிக்கலையா, நானும் விட்டேன் எழுப்பல. இவன் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு அப்பா வந்துருச்சாம்மா, என்ன வாங்கிட்டு வந்துச்சுன்னு கேட்டே இருந்தானா. உனக்கு கார்லாம் வாங்கிட்டு வந்துருக்குது, வெளியே வச்சுட்டு வந்துட்டேன், ரூம்குள்ளே கொண்டு வரல, நீ போய் எடுத்துகிட்டு வானா, நீ எந்திரி 5 மணிலேருந்து. அப்புறம் ஒரு 5:30க்கு எந்திரிச்சு பேக் எடுத்து உள்ளே வச்சுட்டு மறுபடியும் நான் படுத்துட்டேன். இந்த 3 இவங்களுக்கு, இது குட்டிக்கார் குகனுக்கு. சரி 3ல் எது வேணுமோ உனக்கு ஃபஸ்ட் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் ரெட்டு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒயிட் தான் வேணும்னு எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அபி செலின்னு எழுந்திரிச்சு அபிக்கு ரெட் கலர் கார்டு எடுத்துட்டான். செலியை அந்த சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குதுல்ல அதை எடுத்துட்டான். கொஞ்ச நேரம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீக்ஷித்து நான் ஃபஸ்ட் ரெட்டு தான் எடுத்தேன், அதுக்கப்புறம் தான் மாற்றினேன், அதனால எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ரெட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அபி அதை கொடுக்க மாட்டேறான். அவர் பேசி பிடிச்சி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாங்குறது, மறுபடியும் கொஞ்ச நேரம் பிடிங்கிறது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்பாத்தி 4 பார்சல் கொடுத்துக்கிட்டு 2 பார்சல் தான் சாப்பிட்ருக்காங்க. 2 பார்சல் திருப்பியே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே திருப்பி கொண்டு வந்துட்டாங்களாம்மா. அந்த வெயிலில் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த ஒயிட் ஷர்ட்டை பேக்குள்ளே தான் வச்சுருந்தாரு. சரி மேலே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு படியேறும்போது பேக்கை வண்டியில் வச்சுட்டு இந்த ஒயிட் ஷர்ட்டு பனியில் இந்த பைக்குள்ளே இப்படி கொண்டு போவார்ல, அந்த பைக்குள்ளே வச்சுட்டு போய்க்கிறாரு. அதுக்குள்ளே இந்த தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் பூசி இருந்தோம்ல, அந்த மஞ்சளெல்லாம் அந்த ஒயிட் ஷர்ட்டில் பனிலெல்லாம் படிச்சிருச்சு.
குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இடி தேங்காய் போட்ட தேங்காய் எடுத்து வச்சுக்க அதில் சட்னி அரைச்சி இட்லி ஊற்றிக்கலாம். இவங்க 2 பேர் பஞ்சாமிர்த்திலாம் அடுக்கி வச்சுட்டு இதெல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயப்ப சாமி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு மாலையெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு. தீக்ஷித் ஒரு வாரமாக ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வந்த உடனே கிளம்பியாச்சு.